அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் மின்சார கட்டண குறைப்பு. பல தொடர்ந்து சேவைகள் ரத்து. திணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பு. வீட்டில் தனியாக இருந்த பெண் ஒருவர் கொலை. பெண் ஊழியர்கள் மீது அத்துமீறல். இறுதியில் நாடாளுமன்றில் 3 நேர்ந்த கதி. நாளைய தினம் இடம்பெறவுள்ள தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம். கழுதாவளை கடலில் கரையொதுங்கியுள்ள மர்ம பொருள். மத்தள சர்வதேச விமான நிலைய திட்டம் மீள் பரிசோதனையில். நெல் சந்தைப்படுத்தல் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சிற்கு ஜனாதிபதி அறிவுரை. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மின்சார கட்டணத்தை சராசரியாக 20% குறைப்பதற்கு தீர்மானித்துள்ளது. இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தொடர்பாடல் பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரத் இன்று இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதற்கமைய இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 20% மின்சார கட்டணம் குறைக்கப்படவுள்ளது. இதன்படி வீட்டு பாவனையின் போதான 0 தொடக்கம் 30 அலகுகளுக்கு 29 வீதமும், 31 தொடக்கம் 60 அலகுகளுக்கு 28 வீதமும், 61 தொடக்கம் 90 அலகுகளுக்கு 19 வீதமும், 91 தொடக்கம் 180 அலகுகளுக்கு 18 வீதமும், 180 அலகுகளுக்கு மேல் 19 வீதமும் குறைக்கப்பட்டுள்ளது. அதேவேளை பொது தேவை கருதிய மின்பாவனையாளர்களுக்கு 12 வீதமும், அரசு நிறுவனங்களுக்கு 11 வீதமும், ஹோட்டல் துறைக்கு 31 வீதமும், வழிபாட்டு தலங்களுக்கு 21 வீதமும், தொழில்துறை 30 வீதமும், வீதி விளக்குகளுக்கு 11 வீதமும், மொத்த விலை குறைப்பு 20 வீதமாகவும் குறைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களுக்கான மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானமே இன்று அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இயக்குநர்கள் பற்றாக்குறை காரணமாக இன்று பல தொடர்ந்த சேவைகள் ரத்து செய்யப்படும் என்றும் 42 இயக்குநர்கள் மட்டுமே உள்ளதாகவும் தொடர்ந்தும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் சீரான செயற்பாடுகளுக்கு மொத்தம் 68 தொடர்ந்து இயக்குநர்கள் தேவை என்பதுடன் 42 இயக்குநர்கள் மாத்திரமே உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இதில் 27 பேர் மருத்துவ விடுவிப்பில் உள்ளதாகவும் 12 இயக்குநர்களுக்கு இரட்டை சேவைகளில் ஈடுபட வேண்டாம் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இதன் விளைவாக சுமார் 25 தொடர்ந்து சேவைகள் இயக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. இதேவேளை தொடர்ந்து இயக்குநர்களை பதவி உயர்வு செய்வதற்கான பரீட்சைக்கு பலர் தயாராகி வருவதால் இன்று காலை சுமார் 10 தொடர்ந்து பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வலஸ்முல்ல கொரேவெல பகுதியில் நேற்றிரவு கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக வலஸ்முல்ல காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் வலஸ்முல்ல கொரேவெல கோஸ்ட்ரூப்ப தோட்டத்தில் வசித்து வந்த 61 வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயாவார். குறித்த வீட்டில் அவர் தனியாக இருந்தபோது வீட்டிற்குள் நுழைந்த ஒருவர் இவ்வாறு தாக்குதல் நடத்தியிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இதேவேளை குறித்த வீடு தொடர்பான வழக்கு விசாரணை நிலுவையில் இருப்பதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த கொலை சம்பவம் தொடர்பாக வலஸ்முல்ல காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பெண் நாடாளுமன்ற ஊழியர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட 3 நாடாளுமன்ற ஊழியர்கள் அவர்களின் பதவிகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். குறித்த விடயத்தை நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்த விவகாரம் தொடர்பாக பலகட்ட விசாரணைகளை நடத்திய பின்னர் 3 ஊழியர்களும் குற்றவாளிகள் என கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் மேல் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி குஷால சரோஜனி வீரவத்னவின் தலைமையில் குழுவொன்று நியமிக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன்படி நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீரவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன 3 ஊழியர்களையும் பணி நீக்கம் செய்ய ஒப்புதல் அளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் நாளை திருகோணமலையில் நடைபெறவுள்ளது.
திருகோணமலையில் உள்ள சிவில் அமைப்பொன்றின் கேட்போர் கூடத்தில் நாளை காலை 10 மணிக்கு கூட்டம் ஆரம்பமாக உள்ளது. தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தலைமையில் குறித்த கூட்டம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது கட்சிக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கு, கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் மீது எடுக்கப்பட்டுள்ள ஒழுக்காற்று நடவடிக்கை, இலங்கை தமிழரசு கட்சியின் மாநாடு, உள்ளூராட்சி மன்ற தேர்தல் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்படவுள்ளதாக கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு கழுதாவளை கடற்கரையில் மர்மப் பொருளொன்று கரையொதுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் அதிகாலை வேளையில் கடற்கரைக்கு சென்ற கடற்தொழிலாளர்கள் இதனை அவதானித்ததாக குறிப்பிட்டுள்ளனர். தாம் இதுவரையில் அறிந்திராத மர்மப் பொருளொன்று கரையொதுங்கியுள்ளதாகவும் பின்னர் அதனை கரை சேர்த்துள்ளதாகவும் கடற்தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். குறித்த மர்மப் பொருள் இரும்பு உலோகத்தினால் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதன் அடியில் 12 LM எனும் எழுத்துக்களும் காணப்படுகின்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் மர்மப் பொருளின் மேற்பகுதியில் சிறியளவு வலை முடிச்சு மற்றும் டயர்களும் காணப்படுகின்ற நிலையில் இது பெரிய கப்பல்களின் ஒரு பாகமாக இருக்கலாம் என அப்பகுதி கடற்தொழிலாளர்கள் தெரிவித்தனர். இந்த நிலையில் இவ்வாறு மர்மப் பொருள் கரையொதுங்கியுள்ளமை தொடர்பில் கடற்படைக்கு தாம் அறிவித்துள்ளதாகவும் அப்பகுதி கடற்தொழிலாளர்கள் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. மத்தள சர்வதேச விமான நிலையத்தின் செயற்பாடுகளை 2 இந்திய ரஷ்ய நிறுவனங்களுக்கு வழங்குவதற்கான தீர்மானத்தை மீள்பரிசீலனை செய்ய துறைமுகங்கள், கப்பல் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சு தீர்மானித்துள்ளது. இந்த நடவடிக்கைக்காக தெரிவு செய்யப்பட்ட இந்திய நிறுவனம் மோசமான காரணங்களுக்காக அமெரிக்காவினால் தற்போது பட்டியலிடப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் ட்ருவான் கொடிதுவக்கு தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த விடயம் குறித்த நிறுவனத்துடன் இணைந்து செயற்படுவது குறித்து பல கேள்விகளை எழுப்புவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இந்த நிறுவனத்துடனான லாப பகிர்வு உடன்படிக்கையின் நிபந்தனைகள் இலங்கை அரசாங்கத்திற்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் இந்த திட்டம் குறித்து அமைச்சகம் ஒரு விரிவான மதிப்பாய்வை நடத்தி அதன் ஆய்வு முடிவுகளை அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்க உள்ளது. அதேவேளை தற்போது மத்தள விமான நிலைய நடவடிக்கைகள் விமான நிலையம், விமான சேவைகள் மற்றும் ஸ்ரீலங்கை ஏர்லைன்ஸ் ஆகியவற்றால் நிர்வகிக்கப்படுகின்றன. எதிர்வரும் பெரும்போகத்தில் நெல் கொள்முதல் செய்வதற்கு வசதியாக உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் பொருட்டு நெல் சந்தைப்படுத்தல் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாதுகாப்பு அமைச்சுக்கு அறிவுரை வழங்கியுள்ளார். இதன்போது நெல் சந்தைப்படுத்தல் சபை மற்றும் சதோச நிறுவனத்திற்கு சொந்தமான களஞ்சிய சாலைகளை புதுப்பிப்பதற்கு தேவையான முப்படைகளின் உதவிகளை பெற்றுக்கொள்ளுமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாத இறுதிக்குள் பெரும்போக நெல் கொள்முதல் நடவடிக்கைகள் ஆரம்பமாவதற்கு முன்பு களஞ்சிய சாலைகளின் புதுப்பித்தல் பணிகளை நிறைவுறுத்த தேவையான உதவிகளை வழங்கவும் அவற்றிற்கு தேவையான பாதுகாப்பை வழங்கவும் பாதுகாப்பு அமைச்சு இணக்கம் தெரிவித்துள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.